வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 21, 22 தேதிகளில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரியில் குப்பைகள் இல்லாத தூய்மையான மாநிலமாக மாற்ற வேண்டும் என அதிகாரிகளுக்கு துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் பங்கு சந்தையில் முதலீடு செய்து அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறி இளம் பெண்ணிடம் ரூபாய் 1.22 லட்சம் மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருநள்ளாறு சனி பகவான் ஆலய திருத்தேர் விழாவில் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார், PR சிவா MLA உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம்பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 21, 22 தேதிகளில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி அரசு மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கையின்படி தென்கிழக்கு வங்கக்கடலில் மே 22 தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என்றும், இது முதலில் வடகிழக்கு திசையில் நகர்ந்து 2024 மே 24 தேதி வாக்கில் மத்திய வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்புள்ளது என்றும் தெரிய வருகிறது. இதன் காரணமாக மே 21 மற்றும் மே 22 தேதிகளில் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மேற்குறிப்பிட்ட நாட்களில் புதுச்சேரி மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஆகவே புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியை சேர்ந்த மீனவர்கள் இந்த அறிவிப்பை தவறாது பின்பற்றி அரசுக்கு ஒத்துழைப்பு வழங்கிட குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுவையை குப்பைகள் இல்லாத தூய்மையான மாநிலமாக மாற்ற வேண்டும் என அதிகாரிகளுக்கு துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி ஆளுநர் மாளிகை வளாகத்தில் திடக்கழிவு மேலாண்மை குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் உள்ளாட்சித்துறை அதிகாரிகள், புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகள் மற்றும் பொதுப்பணித்துறையின் திடக்கழிவு மேலாண்மை பிரிவு பொறியாளர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பேசிய கவர்னர், குப்பைகளை உடனுக்குடன் அகற்றப்பட்டு புதுவை மாநிலமானது குப்பை இல்லாத நிலையை எட்டுவதற்குரிய நடவடிக்கையை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் செயல்படுத்த வேண்டும் எனவும், மேலும் புதுச்சேரி நகர் மற்றும் ஊரக பகுதிகளில் குப்பைகளை அகற்ற வேண்டும் என்றார். புதுச்சேரியில் பங்கு சந்தையில் முதலீடு செய்து அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறி இளம் பெண்ணிடம் ரூபாய் 9.22 லட்சம் மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி முத்திரைப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் துர்காதேவியை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வங்கி அதிகாரி போல் பேசி பங்கு சந்தையில் முதலீடு செய்து அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதனை நம்பிய அவரும் பல்வேறு பரிவர்த்தனைகளாக ரூபாய் 9.22 லட்சம் முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். இதேபோல் வாண்டரப்பேட்டையை சேர்ந்த ஸ்லெஸ்டின் ராஜ் ரூபாய் 7,000-மும், குண்டுபாளையத்தை சேர்ந்த சுருதி ரூபாய் 60,000 முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். லாஸ்பேட்டையை சேர்ந்த ராகுல் ரூபாய் 10,000-மும், அண்ணா நகரை சேர்ந்த அஜய் பாலாஜி ரூபாய் 12,000-மும் உட்பட மொத்தம் 5 நபர்களிடம் ரூபாய் 10,29,000 மோசடி கும்பல் ஏமாற்றியுள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருநள்ளாறு சனி பகவான் ஆலய திருத்தேர் விழாவில் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார், PR சிவா MLA உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு சனி பகவான் ஆலயத்தில் வைகாசி விசாக பிரம்மோற்சவ விழா கடந்த 18 தேதி அன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு விதமான அபிஷேகங்கள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்று வந்தன. நாள்தோறும் சுவாமி புறப்பாடும் நடைபெற்று வந்தது. முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. முன்னதாக இரவு தியாகேச பெருமான் தேருக்கு எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காலை தேர்களுக்கு விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டன. பின்னர் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார், திருநள்ளாறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் PR சிவா, துணை மாவட்ட ஆட்சியர் ஜான்சன் ஆகியோர் தேரினை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தினை தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து ஆண்கள், பெண்கள், சிறார்கள் என 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் நல்லாரா தியாகோசா என சரண கோஷமிட்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து பக்தி பரவசத்துடன் சாமி தரிசனம் செய்தனர். விநாயகர், முருகன், தியாகராஜர், நீலோத், பாலாம்பிகை, சண்டிகேஸ்வரர் என அலங்கரிக்கப்பட்ட 5 தேர்களும் திருநள்ளாறின் முக்கிய வீதிகள் வலம் வந்தன. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் வந்துள்ளதால் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.
புதுச்சேரியில் நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கு சென்டாக் இணையதளம் மூலம் கடந்த 11 நாட்களில் 7250க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளனர். சென்டாக் மூலம் நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கான விண்ணப்பம் கடந்த 8ஆம் தேதி முதல் பெறப்பட்டு வருகிறது. வரும் 22ஆம் தேதி விண்ணப்பிக்க கடைசி நாள் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அந்த கடைசி தேதியை மேலும் நீட்டிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 11 நாட்களில் 10,000க்கும் மேற்பட்டோர் சென்டாக் இணையதளத்தில் கல்லூரிகளில் சேர்வதற்கான விண்ணப்பம் பெற பதிவு செய்துள்ளனர். இவர்களில் 7250 மாணவ மாணவிகள் தங்களுக்குரிய படிப்புக்கான விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து அதை நிறைவு செய்து விண்ணப்பித்துள்ளனர். இதையடுத்து வரும் 22ஆம் தேதிக்கு பிறகு விண்ணப்பிக்க தேதி நீடிக்கப்பட்டுள்ளதால் விண்ணப்பிப்பவர்களது எண்ணிக்கையும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சென்டாக் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி திருபுவனை தொகுதியில் 10 மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பாஜக பிரமுகர் பத்மாவதி விருந்தளித்து தலா 2000 ரூபாய் வழங்கினார். புதுச்சேரியில் 10 மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெளியானது. இந்த நிலையில் அமைச்சர் நமச்சிவாயம், கல்யாணசுந்தரம் எம்எல்ஏ ஆகியோர் வழிகாட்டுதல்படி திருபுவனை தொகுதியில் 10 மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் பாஜக பிரமுகர் பத்மாவதி பாராட்டினார். மேலும் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் தலா 2000 வழங்கினார். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்கள், பெற்றோர் மற்றும் பாஜகவினர்களுக்கு அசைவ விருந்து வழங்கினார். தமிழகத்தில் ராம்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தாளம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுவை மாநிலம் அடுத்த தமிழக பகுதியான ராம்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தாளம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம், தன பூஜை, கோ பூஜை, யாகசாலை பிரவேசம், முதல் 2, 3 மற்றும் 4ஆம் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. இன்று காலை 8 மணி அளவில் யாகசாலையில் கலச புறப்பாடு நடைபெற்று விநாயகர் மற்றும் பூரணி புஷ்கலை ஐயனாருக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மூலவர் முத்தாளம்மன் விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து சுப்பிரமணியர், விஷ்ணு துர்க்கை, காத்தவராயன், பரசுராமர், முத்தாள வீரன், நவகிரகங்கள் உள்ளிட்ட அனைத்து பரிகார மூர்த்திகளுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழா ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்தனர். இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. உலக அருங்காட்சியக தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அருங்காட்சியகத்தில் உள்ள அரிய வகையான பழங்கால பொருட்களை ஏராளமான மாணவ மாணவிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். ஆண்டுதோறும் மே 18ஆம் தேதி உலக அருங்காட்சியக தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகை அருகே உள்ள அருங்காட்சியகத்தில் இன்று ஒரு நாள் முழுவதும் அருங்காட்சியகத்தை பார்வையிட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அதன்படி புதுச்சேரி மட்டுமின்றி புதுச்சேரிக்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள், பள்ளி மாணவ மாணவிகள் என ஏராளமானவர்கள் அருங்காட்சியகத்தை பார்வையிட்டு கண்டு ரசித்தனர். இந்த அருங்காட்சியகத்தில் உள்ள அரசர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள், போருக்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்கள், சேர சோழ பாண்டியர் மன்னர் கால நினைவு சின்னங்கள், கற்களால் ஆன சிற்பங்கள், பழங்கால அரசர் முகம் பதித்த நாணயங்கள், அரிய வகை அஞ்சல் தலைகள், போர்வால் கருவிகள், மரச்சிற்பங்கள், மட்பாண்டங்கள், இசைக்கருவிகள் உள்ளிட்ட ஏராளமான பொருட்களை பார்வையாளர்கள் கண்டு ரசித்து மகிழ்ந்தனர். மேலும் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் அருங்காட்சியகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கிருக்கக்கூடிய பண்டைய கால பொருட்களை குறித்தும் அதன் வரலாறுகள் குறித்தும் அவர்களுக்கு விளக்கப்பட்டது. ஆனால் அதற்கு முன்பாகவே புதுச்சேரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ சார் வந்து உங்களுக்கு அந்த எப்படி வந்து ப்ரேயர் நடந்ததுன்னு ப்ரொஃபஸர் சொல்லியிருந்தாங்க இல்லையா? இப்போ காரைக்கால் அருகே ஒரு வீட்டின் கழிவறைக்குள் விஷப்பாம்பு புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த நேரு நகர் பகுதியில் ஒரு வீட்டின் பின்புறம் உள்ள கழிவறைக்கு பெண் ஒருவர் சென்றுள்ளார். அப்பொழுது அங்கு கண்ணாடி விரியன் எனும் மிக கொடிய விஷமுடைய 7 அடி நீளம் கொண்ட பாம்பு இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக அக்கம் பக்கத்தினருக்கு தகவல் தெரிவித்தார். அவர்களும் தீயணைப்புத்துறை மற்றும் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். ஆனால் அவர்கள் பாம்பு பிடிக்க தங்களிடம் யாரும் ஆட்கள் இல்லை என கூறியுள்ளனர். ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு தனி நபரிடம் கூறி அந்த பாம்பை பிடித்து அப்புறப்படுத்தினார். இதனிடையில் இதுபோன்ற சம்பவம் ஏற்பட்டால் தனி நபரை நாட வேண்டிய சூழ்நிலை உள்ளதால் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் இதுபோன்ற வீடுகளில் பாம்புகள் புகுந்ததால் அதனை பிடிப்பதற்கு போதுமான ஆட்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் கழிவறைக்குள் விஷப்பாம்பு இருக்கும் காட்சி தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.
எப்படி சீருக்கும் அது எத்தனை கட்டு இருக்கு அத்தனை கட்டுக்கும் அதுக்கு உயிர் இருக்கும். திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழாவினையொட்டி சுவாமி அம்பாள் யானை வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ளது உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாஞ்சேஸ்வர தேவஸ்தானம். ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவ விழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து தினம்தோறும் சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகிறது. இவ்விழாவின் ஒரு பகுதியாக ஸ்ரீ தர்பாஞ்சேஸ்வர பிரணாம்பிகை யானை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இவ்விழாவில் ஸ்ரீ தர்பாண்யேஸ்வர பிரணாம்பிகை வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு வீதி உலா வந்தார். இந்த நிகழ்ச்சியில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீமத் சிவகுருநாத தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் உற்சவம் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. புதுச்சேரியில் விஜயலட்சுமி தஞ்சாவூர் ஆர்ட் கேலரியின் புதிய கிளை திறப்பு விழா ஈஸ்வரன் கோவில் வீதியில் விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி நீடரஜபுர வீதியில் கடந்த 15 ஆண்டுகளாக இயங்கி வந்த விஜயலட்சுமி ஆர்ட் கேலரி மற்றும் ஒரு புதிய கிளை திறப்பு விழா ஈஸ்வரன் கோவில் வீதியில் இன்று நடைபெற்றது. கிண்ண சாதனையாளரும் ஆர்ட் கேலரி உரிமையாளருமான கலைமாமணி விஜயலட்சுமி தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலைப்பெருமாள், வனத்துறை அதிகாரி வஞ்சுலாவல்லி, SP வம்சிதா ரெட்டி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி புதிய கிளையினை திறந்து வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் மெர்க்குரி தொலைக்காட்சி உரிமையாளர் பிரகாஷ், ஓவியர் தினேஷ் உட்பட ஓவிய கலைஞர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இந்த அத்தனை நல்ல உள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நன்றி. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 21, 22ஆம் தேதிகளில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரியில் குப்பைகள் இல்லாத தூய்மையான மாநிலமாக மாற்ற வேண்டும் என அதிகாரிகளுக்கு துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் பங்கு சந்தையில் முதலீடு செய்து அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறி இளம் பெண்ணிடம் ரூபாய் 1.22 லட்சம் மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருநள்ளாறு சனி பகவான் ஆலய திருத்தேர் விழாவில் அமைச்சர் சாய்ஜய் சரவணகுமார், PR சிவா MLA உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.